ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்காரு. டெல்லிக்கு போறாரு. டெல்லிக்கு போனா மத்திய சென்னை தொகுதி பிரச்சனை மட்டுமா பேசுவாங்க? அப்படி இல்ல. ஆ தமிழ்நாட்டுல என்ன பிரச்சனை இருக்கோ பேசலாம். அப்ப அதுக்கு ஒரு நியாயம், இதுக்கு ஒரு நியாயமா? ம். இப்ப எனக்கு அது கேட்கும்போதே எனக்கு உண்மையாகவே நீங்க அதாவது ஏன் அப்படி நினைக்கிறாரு இல்ல, துரைமுருகன்? இல்ல. அது காரணம் கேட்டீங்கன்னா, அது துரைமுருகனுக்கே உண்டான ஒரு கொழுப்பு. கொழுப்பால் செய்த உருவம் அது. ஏன் அப்படி இல்ல அது வேற. இதோட வார்த்தை இல்லங்க. இதுக்கு மேல நான் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா, சொந்த தொகுதியிலேயே அவரு ஜெயிக்க முடியல. தேர்தல் ஜெயிச்சிட்டாரு எல்லா இல்ல ஜெயிக்க முடியல சார். காட்பாடியில. காட்பாடியில தேர்தல் ரிசல்ட் வந்துட்டே இருக்கு. முன்ன பின்ன ஓடுது. ஆமா. ஆ? ஆமா. இழுபறியில இருக்கு. இழுபறியில ஓடுது. போன் போட்டு அழுகிறாரு. யார்கிட்ட? முதலமைச்சர் ஸ்டாலின். அவரு என்ன பண்ண முடியும்? தேர்தல் சொல்றத கேளுங்க. ஆ. மந்திரி சபையில விட்டுறாத. மந்திரி சபையில தோத்தாலும் என்ன எங்காவது மந்திரி ஆக்கி ஏதாவது ஒரு தொகுதியில் வெற்றி வர வச்சு என்னை அமைச்சரவையில் வை. தம்பி எனக்கு நெஞ்சு வலிக்குது, மாத்திரையெல்லாம் போடுறேன், பிபி ஏறுது, எனக்கு கவுத்தி விட்டானுவா. யாரு? சொந்த கட்சியை கவுத்தி விட்டானுங்க. இதுதான் துரைமுருகனுடைய இன்றைய நிலை. இன்றைய நிலை. என்ன காரணம்? உனக்கு பின்னால் வந்த பல பேர் இப்ப மந்திரி ஆச்சா. நீ கூட்டி கொண்டு வந்த எங்க திமுகவுக்கு திமுக கொடியை அடையாளப்படுத்திய பல பேர் இன்னைக்கு மந்திரி. எங்க? ராணிப்பேட்டை காந்தி, நந்தகுமார், இப்படி பல பேர் சொல்லலாம். ஏபி நந்தகுமார் இப்ப எம்எல்ஏ தான். எம்எல்ஏ தான். அவரு நீங்க மந்திரியை விட அதிக அதிகாரம் உள்ளவர். எங்க? அப்படியா? ஆமா. துரைமுருகனுடைய அந்த சீனியாரிட்டி, அந்த சமூகம் அவர் பின்னாடி ஒண்ணும் இல்ல. வன்னியர் சமூகம். அப்படியே நீங்க பல்ட்டி அடிக்கிறாரு. காரணம், யாருக்கும் விசுவாசமாக இருந்ததாக வரலாறு இல்லை. உங்களுக்கும் இந்த மக்கள் விசுவாசமா இல்லை.